ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேமராவில் பதிவான சில நம்ப முடியாத சம்பவங்களை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒருத்தர் பாருங்கள், வீட்டுக்கு வாசலில் வெளியே நின்று எதையோ மாட்டிகிட்ருக்கிறாரு. அது மாட்டிகிட்ருக்கும்போது கம்பி பாருங்கள் எப்படி உடஞ்சி விழுதுன்னு. நல்ல வேளை அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். இந்நேரம் பார்த்து அந்த இடத்துல ஆளும் இல்லைங்கிறதுனால எப்படியோ யாருக்கும் அடிப்படாமல் காப்பாற்றிட்டாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், 2 லேடி நின்றுட்டுருக்குறாங்க. அங்கேருந்து ஒரு டயர் எவ்வளோ ஸ்பீடாக பறந்து வருது. நல்ல வேளை அவங்க சுதாரித்து நவுண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், டயர் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், மரம் எப்படி சரிஞ்சு வேகமாக விழுதுன்னு. நல்ல வேளை அவர் அதை கவனிச்சிட்டு இருந்ததுனால மரம் இந்த பக்கம் தான் விழுன்னு நினச்சிட்டு அவர் இந்த பக்கமாக வந்துட்டார். இல்லைன்னா மரம் அவர் மேலே தான் விழுந்திருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் மரம் எவ்வளோ வேகமாக கீழே விழுந்துருச்சுன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே 3 பேர் நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கேருந்து ஒரு கப்பல் வேகமாக வருது. கப்பல் வர்ற வேகத்துக்கு அது அந்த பக்கம் போயிடும்னு நினச்சிட்டு இவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்க. பார்த்தா அது இடித்து தள்ளிட்டு போயிடுச்சு. எப்படியோ யாருக்கும் எதுவும் ஆகலை. நல்ல வேளை அவங்க இந்த பக்கம் நவுண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் ட்ரெயின் வர்றதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போகிறாருன்னு. ஒரு நிமிஷம் பொழுதில். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ட்ரெயின் மெதுவாக வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்பீடாக வரும். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், காற்று பயங்கரமாக அடிக்குது. அங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்குறாரு. ஒரு தகரம் மேலேருந்து பெருசாக பறந்து வந்து எப்படி விழுது பாருங்கள். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல். நல்ல வேளை அந்த ஆள் போயிட்டார், அவருக்கு எதுவும் ஆகலை. இந்த வீடியோவில் பாருங்கள், மழை பயங்கரமாக பெய்யுது. ஒரு உருளை இந்த காற்றுக்கு மேலேருந்து வேகமாக வந்து விழுது. அந்த உருளை தகரம் தான், வெயிட்டான உருளை தான். ஆனால் அந்த காற்று அந்த உருளையும் எப்படி சேர்த்து இழுத்துட்டு போகுது பாருங்கள். நல்ல வேளை யார் மேலேயும் விழலை. இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு லேடி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாடை பார்த்ததுமே அவங்க வண்டியை திருப்பிட்டாங்க. நல்ல வேளை அவங்க வண்டியை திருப்பினாங்க. அந்த அவங்க போகிற ஸ்பீடுக்கு அந்த மாடும் ஈடு கொடுத்து அவங்க பின்னாடியே போகுது பாருங்கள். 2 பேரும் எங்கே போய் நிற்க போகிறாங்கன்னே தெரியல. இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த கதவை சாத்துறோன்னு 2 பேரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது கதவு எப்படி பிஞ்சு விழுது பாருங்கள் கீழே. நல்ல வேளை குழந்தைங்க மேலே படலை. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பையன் கேம் விளையாண்டு அந்த பொம்மையை ஜெயிச்சிட்டான். எவ்வளோ பெரிய பொம்மை பாருங்கள். அவன் ஜெயிச்ச சந்தோஷத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிட்ருக்கான். இனி என்ன, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அவனுக்கு ஜெயிச்சதில் சந்தோஷம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு பையன் குளத்துக்குள்ளே இறங்கி அதையே பறிச்சிட்ருக்கான். அங்கேருந்து அது முதல்ல எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். நல்ல வேளை இந்த ஆள் கவனித்து அந்த பையனை வேகமாக போய் தூக்கிட்டாங்க. இல்லைனா இந்த பையனுக்கு என்ன ஆயிருக்கும். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் சைக்கிளில் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காருன்னு. வித்தியாசமான சைக்கிளாக இருக்குது பாருங்கள். என்ன, இதில் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். அவர் எவ்வளோ ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கிறாரு பாருங்கள். இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், 3 பேர் எப்படி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அங்கேருந்து ஒரு டயர் எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். நல்ல வேளை இவங்க சுதாரித்ததுனால இவங்க மேலே படலை. டயர் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், டேபிள் டென்னிஸ் ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்குறாங்க. அதோட வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல பாருங்கள். அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா நம்ம நிறைய எனர்ஜி ஃபுட் தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் படகுல போயிட்டுருக்கிறாரு. அந்த கிளையை பிடிச்சிட்டு மறுபடியும் குதிச்சிடலான்னு நினச்சாரு. ஆனால் அவரால் முடியல. அதனால் கிளையிலே தொங்கிட்டு இருக்காரு. இனி என்ன பண்ணுறது, படகை திருப்பி போய் தான் அவரை கூப்பிடணும். இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு எலி எவ்வளோ அழகாக டேப்பை திறந்து விட்டு குளிச்சிட்ருக்குதுன்னு. அது எவ்வளோ சந்தோஷமாக குளிச்சிட்ருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த எலியெல்லாம் இங்கே இருக்குது. தண்ணி வர்ற ஸ்பீடுக்கு அதுக்கு எல்லாம் கோவம் வந்துடுச்சு. எல்லா எலியும் வெளியே வந்துட்டு யாருடா தண்ணி திறந்து விட்டதுன்னு தேட ஆரம்பிச்சிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே கேமரா இருக்கிறதுனால இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. ஆள் வர்றாங்களா வரலையான்னு பார்த்துட்டு அது எவ்வளோ அழகாக எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். அது வேலை முடிஞ்சதும்
அது கிளம்பி போயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே குரங்குக்கெல்லாம் ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் போல். மனுஷங்க யாரும் இல்லாததுனால அது பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து ஆடிட்டுருக்குது பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டுருக்குது பாருங்கள். அதுவும் உட்காந்து வேற ஆடுது, என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு தவளை எவ்வளோ ஹாயாக உட்காந்துட்டு மலையில் நனைஞ்சிட்ருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த தவளை எவ்வளோ ஹாயாக மலையில் உட்காந்து நனைஞ்சிட்ருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த மாடும் நாயும் ஃப்ரெண்ட்ஸு. மாடு என்ன சாப்பிடுதோ அதே இந்த நாய் எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இலைத்தலைகளெல்லாம் 2 பேரும் அவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இது அம்மா பூனை, இது அப்பா பூனை. நிறைய குட்டிங்க இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக தயாராகிட்டாங்க. எப்படிலாம் தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அடுத்து இந்த வீடியோவில் பாருங்கள், 2 பூனைங்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. மனுஷங்க தான் இப்படி உட்காந்து பேசுவாங்கன்னு பார்த்தா விலங்குகளும் இந்த மாதிரி பேசுதுங்க. இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், பலமாக மழை பெய்யுது. அந்த மழை எல்லாம் நடு ரோட்டில் 2 பூனைங்களும் எப்படி சண்டை போடுது பாருங்கள். மழை விட்டாலும் இவங்க சண்டை விடாது போல். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு தவளை அந்த செவத்து மேலே ஏறுறதுக்காக அப்படி தாவிட்டே இருக்குது. ஆனால் அது ஏறுற மாதிரி அதுக்கு தெரியுது, ஆனால் அது இன்னும் அதே இடத்துல தான் நிற்கிது பாருங்கள். எப்போ இது அந்த செவத்தை தாண்டும்னு தெரியல. இந்த வீடியோவில் பாருங்கள், தாய்க்கோழி தான் குஞ்சை காப்பாற்றுறதுக்காக அந்த காக்காவை போட்டு எப்படி தாக்குது பாருங்கள். காக்கா ஏண்டா இங்கே வந்து இந்த கோழியை தொட்டோன்னு ஆயிடுச்சு காக்காவுக்கு. அது பயந்து ஓடுது பாருங்கள் தாய்க்கோழியை பார்த்து. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பூனை அந்த நாய் கூட எப்படி மல்லு கட்டுதுன்னு. அப்படியே மல்லு கட்டி அந்த நாயை மேலே துரத்திடுச்சு பாருங்கள். அந்த நாய்க்கு தான் அந்த பூனையை கண்டு எவ்வளோ பயந்து பயந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடிட்டுருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், நடு ரோட்டில் ஒரு மாடு சும்மா நின்றுட்டுருக்குது. ஆனால் இவர் அந்த மாடு கூட மல்லு கட்டிகிட்ருக்கிறாரு. பேசாமல் நிற்கிற மாடு கூட மல்லு கட்டிகிட்ருக்கிறாரு. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பூனை இந்த மீனை எடுக்கிறதுக்காகவே இந்த டேபிளில் வந்து உட்காந்துருக்குது. திட்டம் போட்டு இந்த மீனை தூக்கிட்டு எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். மீனை தூக்குறதுக்காகவே டேபிளில் வந்து படுத்துருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு குட்டி மான் ரோட்டில் விரிசல் இருக்குது, அதில் மாட்டிக்கிச்சு. இவங்க வந்து அந்த மான்குட்டி ரொம்ப நேரமாக மாட்டிருக்குதுன்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தாய்மானும் காவலுக்காக பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குது பாருங்கள். இப்படியோ இந்த லேடி அந்த மானை தூக்கி மேலே விட்டுட்டாங்க. விட்டதும் இல்லாமல் அதுக்கு குடிக்க தண்ணி வேறு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமராவை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாடும் இவங்க எந்த பக்கம்லாம் கேமராவை திருப்புறாங்களோ அந்த பக்கம்லாம் திரும்பிக்குது பாருங்கள். இங்கே ஒருத்தர் தொழுவத்துக்குள்ளே நுழைய பார்த்துருக்குறாரு. அந்த மாடு எப்படி முட்டி தள்ளுது பாருங்கள். இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள், ஒருத்தர் மாட்டுக்கு பக்கெட்டில் எதையோ கொண்டு வைக்கிறாரு. அதுவும் வர வர தள்ளி தள்ளி போகுது. ஆனால் இவர் அதையும் மீறி காலை வச்சு தள்ளி வச்சுட்டு எப்படி முட்டி தள்ளிடுச்சு பாருங்கள். நல்ல வேளை அவர் பக்கத்தில் போகலை.